ப்ராப்ளம் இருந்துச்சு, மூக்குல சதவ இருந்துச்சு. அதனால ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி மாதிரி இருந்ததுனால ஓபியில் போய் காட்டினாங்க. காட்டி 4 days தான் ஆச்சு. 4 daysக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மைனர் சர்ஜரி தான், மேஜர் சர்ஜரி கூட கிடையாது. ஓடிக்கு சிப் பண்ணுற முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தா, சேச்சுரேஷன் நல்லா இருந்துச்சு, பிபி அல்ஸ் எதுவுமே ஃபால் ஆகல, நல்லா தான் இருந்தா. ஆனால் ஓடியில் என்ன பண்ணாங்க, என்ன ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னு தெரியாது. ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்த உடனே சிபிஆர் கொடுத்துருக்காங்க. சிபிஆர் கொடுக்கும்போது இங்கே வார்டு போஸ்டிங்கில் இருந்த ஸ்டூடெண்ட் யாருமே இல்லை, வெறும் அசிஸ்டண்ட்டு பிஜிசிஆர்ஐ 3 பேர் மட்டும் இருந்திருக்காங்க. ஏன் எங்கள் ஸ்டூடெண்ட் போஸ்டிங் போட்டவங்கள வெளியே போக சொல்லணும். சிஸ்டரும் அங்கே இருந்து எதுவும் பார்க்கல, கரெக்டாக கிளாசிஃபிகேஷன் எதுவுமே கொடுக்கல. இப்போ ஓட்டுலேருந்து ஒரு பேஷண்ட் இப்போ ஓட்டிலேருந்து ஸ்லிப் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஓட்டு சிலிண்டர் கூட இல்லாமல் ஒரு ஓட்டி இருக்கு, 1 hour ஓட்டு சிலிண்டர் இல்லாமல் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க பேக்குல என்ன மெடிசன் கொடுத்துருக்காங்க, நாரட்டு ரோப்பா போச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க கொடுத்த மெடிசனுக்கும் கேஷீட்ல இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. காலையில மத்தியானம் சென்சேஷன் இருக்கு அப்படி சொன்னாங்க ப்ரோ. ஆனா பார்க்கும்போது கான்சியஸ்ல இல்ல, ஃபுல் மிஷின் சப்போர்ட்ல மட்டும்தான் இருந்திருக்காளே. எங்களை யாரையுமே உள்ள கூடல. அங்க போஸ்டிங் பார்த்த சிஸ்டர்ஸ் யாருமே எதுவுமே சொல்லல. போஸ்டிங் நாங்க அங்க பாக்குறோம், ஏன் போஸ்டிங் பாக்குறாங்களும் உள்ளார விடாம இருந்திருக்காங்க. சரியா எந்த ஒரு எக்ஸ்பிளைனோ ஒரு கன்சல், இப்போ ஒரு ப்ரொசீஜர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கன்சர்னே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். அதுவே பண்ணாம அவங்க பண்றாங்க. இங்க சென்ட்ரல் லைன் போட்டிருக்காங்க ரைட் சைடு, அடுத்த லெஃப்ட் சைடு மாத்திருக்காங்க. அதுக்கு ப்ராப்பரா ஒரு எக்ஸ்பிளைனோ ஒரு கன்சர்னோ எதுவுமே பண்ணல. பண்ணாம மாத்திருக்காங்க. போய் ஸ்ட்ரைக் பண்றதுக்கு நீங்க எதுக்கு வாரீங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியுமானா அப்போ 3 வருஷம் எதுக்கு சார் இருக்கிறோம், தெரியாம பேஷண்ட் சைட் போக முடியுமா இப்படி கேட்குறாங்க. அனஸ்தீசியா ஏதோ ப்ராப்ளம், அது எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சோம். ஜஸ்டிஸ் வேணும் சார், அவளை அநியாயமா கொண்டுட்டாங்க. அவ சாக மாட்டா, நல்லா இருந்தா. ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்டியோ மையோபதின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கார்டியோ கேஸ் அப்படி சொல்லும் போது ஏன் பி ஆப்ரேட் எடுத்தாங்க, எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸுமே இல்லாம எப்படி அவங்க ஓட்டிக்கு சிப் பண்ணாங்க. 2வது நாங்க கேட்டதுக்கு ஒரு தனியா ஒரு எக்ஸ்பிளைனும் ஒரு கன்சர்னும் எதுவுமே கொடுக்கல சார். 3வது அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்டாஃப் தான் எங்களுக்கு எல்லாமே, நாங்க ஸ்டூடெண்ட், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாஃப் தான் எங்களுக்கு எல்லாமே. ஏன் அவங்களே அலட்சியமா இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஓட்டு சிலிண்டர் கூட இல்லாம எப்படி சார் ஓட்டு, ஒரு கரெக்டா ஒரு ப்ரொசீஜர் படி எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. அதனால அது நியாயம். அனஸ்தீசியா அவங்களுக்கு வேலை எடுக்கணும் சார். அவங்களுக்கு எதுவுமே இது பண்ண இழப்பீடு வேணும் சார். அதுக்கப்புறம் அவளுக்குள்ள அந்த அனஸ்தீசியா டாக்டர் அவங்க என்னென்ன கேஸ் அசஸ் பண்ணாங்களோ அவங்கள எல்லாரும் விசாரணை பண்ணணும் சார்.